சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தார் அப்படிங்கிற ஒரு புகாரில் தான் அவர் வந்து ஜூலை 17ஆம் தேதி காலையில் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. காவல்துறை தரப்புலேருந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபிட்ஸ்னால தான் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது. குடும்பத்தார் தரப்புலேருந்து இது வந்துட்டு இல்லை, இது வந்து லாக்அப் டெத் தான் அப்படிங்கிற போலீஸாரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு மரணம் அப்படிங்கிறது அவங்க கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. 4வது தான் அந்த வாக்குமூலம் கொடுத்த ஒரு வீடியோ. இன்றைக்கு அது மரண வாக்கு மூலமாகவும் இருக்கு. கூடவே அதனை வைத்து தான் குடும்பத்தாரும் இன்னைக்கு இல்ல காவல்துறை அதிகாரிகள் தான் அடிச்சு இவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இந்த இடத்துல அந்த அந்த மரண வாக்கு மூலமாக சொல்ற அந்த வீடியோல என்ன சொல்றாரு, எதை வச்சு தாக்குனாங்கன்னு கேட்கும்போது இரும்பை வச்சு அடிச்சாங்க. போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. ஏழு அடிச்சாங்க. அவர் கொடுத்த அந்த வாக்குமூலம் இன்னைக்கு அந்த ஒரு மரண வாக்குமூலமாக மாறி இருக்கு இல்லையா, அதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் எந்த அளவுக்கு ஒத்து போக போகுதுன்றதை வச்சுதான் இருக்க போகுது. போஸ்ட்மார்ட்டத்தை வச்சு தான் இந்த அவர் சொல்லக்கூடிய மரண வாக்குமூலத்துக்கு இதுக்குமான ஒப்பீட்டை வச்சு தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொன்னீங்க. இல்லை போஸ்ட்மார்ட்டத்தில் காவல்துறை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியுமா? அதுக்கான முகாந்திரங்கள் இருக்கா? இந்த கேஸில் சொல்கிற மாதிரி எதாவது கான்ட்ரடிக்டரி ஆக போகுது, இல்லை அவர் உடல்நல குறைவால் இறந்து போனார், இல்லை கீழே விழுந்ததில் அவருக்கு சடனாக பிரெயினில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு ஆக போகுதுன்னா அடுத்தது அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அவர் கொடுத்தாரு இல்லையா அந்த வாக்குமூலம், அதனுடைய உண்மைத்தன்மையை நோக்கி அடுத்த கட்டமாக போகுது. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அதுல இருந்து வீடியோ கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த வீடியோ கண்டிப்பா வந்து உள்ள கொண்டு வரப்படும். ஓகே, இன்னொன்று அவர் அரெஸ்ட் பண்ணி டைரக்டா ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாங்களா, யார் யார் கூட்டிட்டு வந்தாங்க, என்னென்ன நடந்ததுன்றத ஃப்ரம் த மினிட் இல்லை செகண்ட் ஆஃப் ஹிஸ் அரெஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த ஈவினிங் கொண்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார் இல்லையா, அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரப்படுவார்கள், கொண்டு வரப்படும். எந்த பக்கம் ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்று சொல்லுவோம். வணக்கம். வணக்கம் சார். தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே சரி ஒரு காவல் தடுப்புகளுக்கு அவங்க எதிரான ஒரு போராட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மட்டுமே கேட்கக்கூடாது, நீங்கள் சட்ட நடவடிக்கைகளையும் இதை நடக்காமல் பார்த்துக்கணும்னா பேசினாங்க. இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரு காவல் மரணங்கள் நடக்கிற மாதிரி செய்திகள் வருது. நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியே வந்தது. அருணாச்சலம் என்ற ஒரு நபர், தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், தூத்துக்குடியை சேர்ந்தவர், காவல் விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்க நிலையில் பிறகு அவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வருது. முதல்ல யார் அந்த அருணாச்சலம், அவருடைய இறப்புக்கு என்ன காரணம்? யார் இந்த அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகும்போது சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தார் அப்படிங்கிற ஒரு புகாரில் தான் அவர் வந்து ஜூலை 17ஆம் தேதி காலையில் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறார். அவர் வந்து ஒரு டாஸ்மாக் ஊழியர். எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 3ஆம் மைல் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்பில் ஒர்க் பண்ண ஒரு பர்சன் தான் அவர். அமுதா நகர் அப்படிங்கிற இடத்துல அவருடைய வீடு. ஓகே, 26 வயது, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவர். ஸோ அவர் சட்டவிரோதமாக 125 மது பாட்டில்கள் வச்சிருந்தாரு விற்பனைக்காக அப்படின்னு சொல்லி தான் அவர் அரெஸ்ட் பண்ணி வந்து தென்பாகம் காவல் நிலைய காவல் அதிகாரிகள் வந்து கூட்டிட்டு போனவர் தான். ஈவினிங் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஃபோன் வருது. தட் இஸ் அவங்க அம்மா பேசும்போது சொல்லியிருந்தாங்க, தட் இஸ் ப்ரெஸ் மீட்டில் ஈவினிங் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கால் வருது, பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஃபிட்ஸ் வந்துருச்சு, நாங்கள் வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுது. ஸோ எல்லா கேஸ்லேயும் இருக்க மாதிரி இந்த கேஸ்லேயும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் அப்புறம் உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்து நேற்று காலையில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் குடும்பத்தார் தரப்புல இருந்து இது வந்துட்டு இல்லை, இது வந்து லாக்அப் டெத் தான் அப்படிங்கிற போலீஸாரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு மரணம் அப்படிங்கிறது அவங்க கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இல்லை, குறிப்பாக வந்து காவலுக்கு விசாரணைக்கு போயிருக்கிறாங்க. அது அந்த இடத்துல என்ன மேடம், என்ன வழக்கு, சட்டவிரோதமான மதுன்றாங்க. அவர் கைது செய்யப்பட்டார், உள்ள பேசுகிற இடத்துல அடிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதோட பின்னணி சிஎஸ் நீங்கள் யூஸ்வலாக நம்ம இது வரைக்கும் நடந்த எல்லா லாக்அப் டெத் கேஸ்லையும் பார்க்குற மாதிரி இதுலேயும் இருக்குது. கான்ட்ரடிக்டரி ஃபேக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா காவல்துறை தரப்புலேருந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபிட்ஸ்னால தான் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது. பட் அதே மாதிரி அவங்க ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் வந்து மெடிக்கலி எந்த வித ஹிஸ்ட்ரி ஆஃப் அவருக்கு அந்த டிசீஸ் ரெக்கார்ட்ஸுமே கிடையாது,
ஓகே, அவர் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருந்த ஒரு பர்சன். ஓகே, அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி மார்னிங் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. ஈவினிங் வந்து எங்களுக்கு கால் வருது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்க்குறோம். எங்கள் பெர்மிஷன் எல்லாமே அவருக்கு வந்து மொட்டை அடிச்சு வச்சுருந்தாங்க. தட் இஸ் கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணுறோம், மூளையில் வந்து அந்த மை விழுந்ததுனால ரத்த கசிவு இருக்குது, ரத்த கட்டுகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஃபேமிலியில் சொல்கிறாங்க ஒரு விஷயம். ஓகே, அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று மார்னிங் இவர் வந்து அகெயின் இறந்து போயிட்டார். அப்படிங்கிறத தொடர்ந்து ஃபேமிலி திரும்ப அவங்க போராட்டத்தில் வந்து ஈடுபடுறதுக்கான காரணம் இன்னி வரைக்கும் மார்னிங் வரைக்கும் 2ஆம் நாளாக அந்த போராட்டம் வந்து நீடிக்கப்பட்டுச்சு. உடலை வாங்க மறுத்து, பட் உடலை வாங்கிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு உடலை வாங்கிட்டாங்கன்றது ஒன்று. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க திரும்ப கிளைம் பண்ண விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அந்த 4 பேரையும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மீது. ஓகே, நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்தது வந்து உடலை வாங்குறதோ மற்ற கட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவதும் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, லைக் நேற்று அது நடந்தது, மார்னிங் அவர் இறந்து போகிறார், அப்புறம் இவங்க போராட்டத்தில் வராங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது பொலிட்டிக்கல் கண்ணோட்டத்தில் பார்க்குறதும் பொலிட்டிக்கல் ரீதியாக நகர்த்தப்படுறதும் ஒரு விஷயமாக இருக்கும். இதுலேயும் டிஎம்கே ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள் அவங்க எல்லாம் வந்து அப்புறம் எஸ்பி கிட்ட போய் இவங்க வந்து ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இது வந்துட்டு தட் இஸ் போஸ்ட்மார்ட்டமை வந்துட்டு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். தட் இஸ் ஆர்டிஓ, மேஜிஸ்ட்ரேட், ஸ்பெஷல் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ் டீம் இவங்கெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டமானது நிகழ்த்தப்படணும். இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது காவல் நிலைய மரணம் தான், விச் மீன்ஸ் போலீஸாரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகே, அதன் விளைவாக நேற்று ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock மேலே ஆயிட்டதுனால 6 o'clock மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துலேருந்து அவருடைய உடலானது மார்ச்சரிக்கு கொண்டுட்டு போகப்படுது. அகெயின் இன்னைக்கு மார்னிங் ஒரு 7:10 போல் போஸ்ட்மார்ட்டம் ஆனது வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஓகே, யார் முன்னிலையில் அப்படின்னு பார்த்தோன்னா மேஜிஸ்ட்ரேட், அதுக்கப்புறம் வந்து அந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டத்துலேருந்து வரக்கூடிய எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இவங்க முன்னிலையில் 2 வீடியோ கவரேஜாக இது பதிவு செய்யப்படுது. போஸ்ட்மார்ட்டம் ஆனது நிகழ்த்தப்பட்டு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் வந்துட்டு விசாரணை அறிக்கையில் வந்துட்டு குடும்பத்தாரிடம் சைன் வாங்கி ஒரு உறுதி அளிக்கிறார், யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உறுதி அளித்ததின் பெயரில் அதுக்கப்புறம் அவங்க உடலை வந்து வாங்குறாங்க இங்கே. ஓகே, ஸோ இது இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் நமக்கு நடந்த ஒரு விஷயம். உடலை வாங்கி அவங்க அடுத்த கட்ட வேலைகளில் குடும்பத்தார் வந்து இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து சட்டவிரோதமாக மது பாட்டுகளை பதுக்கல் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்றதுனால கைது செய்யப்படுறாங்க. இப்போ கைது செய்யப்பட்டு காவல்துறை தாக்கப்பட்ட மாதிரியும் அதுக்கு பிறகு தான் போன மாதிரியும் செய்திகள் சொல்கிறத பார்க்க முடியுது. இப்போ முதல்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் அவங்க பாடி செக்லாம் பண்ணிட்டு தானே நீதிமன்ற சிறைக்கு அனுப்புவாங்க. இந்த விஷயத்தில் என்ன நடந்தது? எஸ், இது நீங்கள் அந்த சொன்ன விஷயத்தை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணோம்னா, நேற்று வைரலான ஒரு 4 வீடியோ இல்லையா? ஏன்னா மார்னிங் வந்து இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து யூஸ்வலாக காவல்துறை தரப்புலேருந்து இந்த மாதிரி லாக்அப் டெத்தில் 2 விஷயம் சொல்லப்படும். ஒன்று ஹார்ட் அட்டாக், இல்லை ஃபிட்ஸ் இல்லையா? இதே சபரிவர்மன் கேஸ்லேயே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அது 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ் தான். ஏன்னா அதை பற்றியே நம்ம இன்னும் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் சிபிசிஐடி வந்து உள்ளே வந்தாங்க. தட் இஸ் ஃபார் அவங்க இதில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நேற்று வந்து 4 வீடியோ. அதில் முதல் வீடியோ காவல்துறை தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட அந்த 8 செகண்ட் வீடியோ. அதாவது அவர் லாக்அப்குள்ளே இருக்காரு, இருந்து அவர் கீழே மயங்குறாரு, காவல்துறையினர் வந்து ஓடி போகிறாங்க. இது ஒரு வீடியோ. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து அந்த மது பாட்டில்கள் அவர்கிட்ட இருக்குது, அந்த பாக்கெட்லேருந்து இதுலேருந்து எடுக்கக்கூடிய 2வது வீடியோ. இது 2. 3வது வீடியோ இங்கே என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் அவரை செக்அப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, அப்போ அவர் நலமாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். 4வது தான் அந்த வாக்குமூலம் கொடுத்த ஒரு வீடியோ. இன்றைக்கு அது மரண வாக்கு மூலமாகவும் இருக்குது. கூடவே அதனை வைத்து தான் குடும்பத்தாரும் இன்னைக்கு இல்லை காவல்துறை அதிகாரிகள் தான் அடித்து இவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இந்த இடத்துல அந்த அந்த மரண வாக்கு மூலமாக சொல்கிறார். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறார்? எஸ், அந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயம் நம்மளே பார்த்தோம். என்னென்னா, இந்த மாதிரி என்னை அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஃபிட்ஸ்லாம் எனக்கு எதுவும் வரலன்னு அவர் சொல்கிறார். ஓகே, அடித்தாங்க, எதை வச்சு தாக்குனாங்கன்னு கேட்கும்போது இரும்பை வச்சு அடித்தாங்க, இந்த 4 பேர் அடித்தாங்க, அவங்க பேரை நோட்டீஸ் பண்ணியான்னு கேட்கும்போது பேரெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ இது அகெயின் ஒரு பெரிய கான்ட்ரடிக்டரி விஷயமா இருக்குது. இப்போ அகெயின் இந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா, அவர் கொடுத்த அந்த வாக்குமூலம் இன்றைக்கி அந்த ஒரு மரண வாக்குமூலமாக மாறி இருக்கு இல்லையா? அதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் எந்த அளவுக்கு ஒத்து போக போகுதுன்றதை வச்சு தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம சபரிவர்மன் கேஸாக இருக்கட்டும், முன்னாடி நடந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்காக இருக்கட்டும், அஜித் வழக்காக இருக்கட்டும், ஆகாஷ் வழக்காக இருக்கட்டும், எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பெரிய விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கு நமக்கு இல்லையா? சபரிவர்மன் வழக்கிலே நம்ம பார்த்தோன்னா 19 இன்ஜுரி உடம்புல ரத்தக்கட்டுகள் இருந்தது, ரத்த புள்ளிகள் இருந்தது ஆர்கன்ஸ்குள்ளன்னும் போது அது போஸ்ட்மார்ட்டம் அவருடைய ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸும் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஃபார் த டெஸ்டிங். ஓகே, ஸோ இது சந்தேக மரணமாக இருந்த வழக்கை
அடுத்தது வந்து காவல் நிலைய மரணமாக, தட் இஸ் கஸ்டோடியல் டெத், லாக்அப் டெத்தாக மாற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்துல. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுலேயும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வைத்து தான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுது. ஏன்னா இங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம பார்த்தோம்னா ஃபிட்ஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் மேலே ரீஅக்கரன்ஸான்றது ஒன்று இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது ஃபேமிலி தரப்பில் இங்கே கிளைம் பண்ணுறது என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃபிட்ஸ் அப்படின்னு போகும்போது முன்னாடி இவருக்கு எந்த வித மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபேமிலி தரப்பில் சொல்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப நலமாக இருந்த ஒருத்தர், அவருக்கு எந்த வித ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபேமிலி தரப்புலேருந்து இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இங்கேயும் கான்ட்ரடிக்டரியாக மாற்றியான விஷயங்கள் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ அடுத்த கட்டமாக முழுக்க இல்லை அந்த அருணாச்சலம் மீது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஏதாவது வழக்குகளோ குற்ற வழக்குகளோ ஏதாவது ஒன்று அவர் மேலே இருக்குதா? இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சொல்லப்படலை. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்னா முன்னாடி குற்றம் வழக்குகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது. இவர் ஒரு விசாரணை கைதி மட்டுமே. இந்த ஒரு பர்டிகுலர் சட்டவிரோதமான மது பாட்டில்களை விற்பனை செய்ய போறாரு, செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டுமே இவர் கைது செய்யப்பட்டு விசாரணை கைதி தான். ஏன்னா ஈவினிங் அவரை கொண்டு போய் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தது ஃபார் டேக்கிங் கஸ்டடி. அடுத்தது கஸ்டடி எடுத்து அடுத்தது வந்து பிரிசன்ல போட்டு போலீஸார் விசாரணை. அந்த ப்ராசஸ்க்காக எப்பவுமே நமக்கு தெரியும், அரெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ள மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். நிறைய கேசஸ்ல அது நடத்தப்படலன்னு தான் நிறைய இஷ்யூஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டத்தை வச்சு தான் இந்த அவர் சொல்லக்கூடிய மரண வாக்குமூலத்துக்கு இதுக்குமான ஒப்பீட்டை வச்சு தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொன்னீங்க. இல்லை காவல்துறை காவல்துறை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியுமா? அதுக்கான முகாந்திரங்கள் இருக்கா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் தட்டு கவர்மெண்ட் இதுன்னு எடுத்துக்கிட்டாலே இதில் எதுவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா முழுக்க இன்னொன்று நம்ம இதில் பார்த்தோன்னா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல கேட்கக்கூடியது அதுதான். போஸ்ட்மார்ட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அது முடிவு வந்துட்டு அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா எங்கேயுமே டிஜிட்டலோ சயின்டிஃபிக் எவிடன்ஸோ போய் சொல்லாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா கஸ்டோடியல் டெத் அப்படின்னாலே மெஜிஸ்ட்ரேட் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விசாரிக்கிறதா இருக்கட்டும், அவங்க முன்னாடி இந்த போஸ்ட்மார்ட்டம் நிகழ்த்தப்படுறதா இருக்கட்டும். ஏன்னா முடிச்சுட்டு மெஜிஸ்ட்ரேட் அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்டையும் அங்கே இன்வெஸ்டிகேஷனும் நடத்தப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது இதில் எந்த விதத்துலையும் எங்கேயுமே தவறு நடப்பதற்கான வாய்ப்புகளே இந்த இடத்துல கிடையாது. ஒருவேளை இப்போ குடும்பத்தினர் தரப்புல இது வந்து கஸ்டோடியல் டெத்து அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு முகாந்திரத்தை சந்தேகிக்கிறாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அதுக்கு நேர் எதிராக வருது அப்படின்னா பாதிக்கப்பட்ட, அதாவது அவங்க அந்த இதை வந்து கஸ்டோடியல் மரணமாக சந்தேகிக்கிற முடியும் அடுத்த கட்ட நகரம் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எஸ், ஒரு கேஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க அது எவிடன்ஸை சார்ந்து தான் இருக்க போகுது அந்த இடத்துல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு வரும்போது அந்த வீடியோ மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட்மார்ட்டமை யாரை பண்ணாங்களோ அந்த டாக்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட் விட்னஸாக உள்ளே வந்துருவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் அப்போ என்ன பார்த்தீங்க? இப்போ சபரிவர்மன் கேஸே நான் ஈஸியாக ரிலேட்டபிளுக்காக சொல்கிறேன், எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சொல்லப்பட்டது வந்து 19 இன்ஜுரி இருந்ததுன்னு அதில் சொல்லப்பட்டு, ஏற்கனவே இதில் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி வேற இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது அங்கே வந்து கல்லீரல், மூளை, ரத்த நாளங்களில் ஸ்வெல்லிங் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோன்னா அந்த நோஸில் வந்து அந்த பிளட் வித் ஃப்ளூயிட் இருந்தது, இதயம் லங்ஸில் வந்து பிளட் டாட்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களும் இங்கே வந்து சொல்லப்படுது. ஓகே, அதாவது தலை மேற்பகுதி, கழுத்து பின்புற, அப்புறம் வந்து நடுப்பகுதியில் வந்து ஆழமான ரத்தக்கட்டு, அந்த கயிறு கட்டினதுக்கான ரத்தக்கட்டுகள் இருந்தது. அப்புறம் இன்னொன்றும் சொல்லப்படுது, லெஃப்ட் நெஞ்சு கீழ்ப்பகுதி கீழே 7 சென்டிமீட்டருக்கு அளவுக்கான காயம், அப்புறம் தலையில் 2 இன்ஜுரிஸ், கல்லு வரைக்கும் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லப்பட்டது. இது ஒரு பக்கம் வீடியோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது யார் பண்ணாங்களோ அந்த மருத்துவர்கள் எக்ஸ்பர்ட் விட்னஸ்ல உள்ள வந்துருவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒருவேளை இந்த கேஸில் சொல்கிற மாதிரி ஏதாவது கான்ட்ரடிக்டரி ஆக போகுது, இல்லை அவர் உடல்நல குறைவால் இறந்து போனார், இல்லை கீழே விழுந்ததில் அவருக்கு சடனாக பிரெயினில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு ஆக போகுதுன்னா, அடுத்தது அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அவர் கொடுத்தாரு இல்லையா, அந்த வாக்குமூலம், அதனுடைய உண்மைத்தன்மையை நோக்கி அடுத்த கட்டமாக போகும். அவர் ஏன் அப்படி சொன்னார், யாராவது அப்படி சொல்ல வச்சாங்களா, என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் ஆனது இன்னும் அதனை நோக்கி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். இப்போது ஏற்கனவே வந்து காவல்துறை மரணங்கள் அப்படின்றது திமுக ஆட்சி காலத்தில், முந்தைய ஆட்சிகள் சாத்தங்குளமாக இருக்கட்டும், திமுக ஆட்சி காலத்தில் பல்பீர் சிங் மாதிரியான அந்த அதிகாரிகள்கிட்டும், இந்த காவல்துறை மரணங்கள் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகும் இது தொடருவதற்கு என்ன காரணமா? சிஎஸ் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட்சி மாறிக்கிட்டே இருந்தது. ஏன்னா இது வந்து பொலிட்டிசைஸ் ஆக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் பார்ட்டியில் நடந்தது ஆப்போசிட் பார்ட்டி எல்லாமே வந்து சொல்கிறதா இருக்கட்டும், இது நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாகத்தான் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம திரும்ப ஒரு காமன் மேன் தவறு செஞ்சால் நம்ம என்ன சொல்கிறோம், சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பட் சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாகத்தான் இருக்கு. பட் இப்போ மாற்றம் எங்கேருந்து வரணும் அப்படின்னும் போது அந்த மனித மனங்களில் மாற்றம் வேணும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அந்த இடத்துல இல்லையா? ஏன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா நமக்கு இந்த மாதிரியான வாழ்க்கையே போயிடும்ன்ற ஒரு பயம் ஏற்பட்டாதானே அவங்க திரும்ப அதை செய்யாமல் இருப்பாங்க. இங்கேயும் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கிலும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது உச்சபட்ச தண்டனை.
அதாவது ஹிஸ்ட்ரியிலே ஒரு லேண்ட்மார்க் கேஸ். அது இரட்டை தூக்கு தண்டனையானது அங்கே கொடுக்கப்பட்டது. அதுவும் 9 குற்றவாளிகளுக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்கப்பட்டுச்சு அந்த இடத்துல இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாமே யூஸ்வலாக நினைப்போம், எல்லாருமே நினைக்கிறது A1 2 3 4 5 அந்த மாதிரி கேட்டகரியில் வரும்போது மேலே இருக்கவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை, அடுத்து இருக்கவங்களுக்கு தண்டனை குறைக்கப்படும் அப்படின்னு. இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப தவறாக இருந்தது. மெயினாக அந்த இன்டென்ஷன் ரொம்ப கொடூரமாக இருந்தது அப்படிங்கிறத வைத்து அங்கே வந்து ஜட்மெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? ஸோ அகெயின் நம்ம எல்லாம் அகெயின் என்ன பேசணும், ஓகேப்பா கடுமையாக ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க, இனிமே இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க, காவல்துறை அதிகாரிகளாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் பயம் ஏற்படும் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? அடுத்தது அஜித்குமார் வழக்கிலையா இருக்கட்டும், ஆகாஷ் வழக்கிலையா இருக்கட்டும், இதே மாதிரியான தண்டனை கொடுக்கப்படணும்னு சொல்லியும் எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே 2 விஷயம் தான். ஒன்று, காவல்துறை அதிகாரிகள் அபியூஸ் ஆஃப் பவர், நான் போலீஸ், நான் என்ன வேணா பண்ணிடலாம். 2வது, நான் போலீஸ் என்ன வேணா பண்ணிட்டு மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கிறது. சாமி படத்துல ஒரு டைலாக் வரும், நீ பண்ணா போல நான் பண்ண விசாரணை கமிஷன். அது எப்படின்னா நான் பேஸ் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நீங்கள் அந்த விசாரணை கமிஷன் அப்படிங்கும்போது என்கவுண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வேணா சொல்லலாம். பட் இதுக்குள்ள அது வந்து கொண்டுட்டு வர முடியாது நம்ம. ஏன்னா சொல்ற மாதிரி ஒரு என்கவுண்டர் பண்ணாலே போலீஸ் வந்து யார் பண்றாங்களோ அவ்வளோ லயபிள் அவங்க. கடைசி வரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணணும். அது இதனால தான் நான் என்கவுண்டர் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹேஸ் டு பி ப்ரூவ்ட் அங்கே. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது அகெயின் சட்டங்கள் கடுமையாக இருக்குது, தண்டனைகள் கடுமையாக இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் சம் மெஷர்ஸ் இந்த இடத்துல இல்லையா? ஏன்னா அகெயின் இந்த போலீஸை நோக்கி, பிரிசனை நோக்கி இந்த மாதிரி அவங்க திரும்ப பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மானிட்டரிங் கமிட்டியோ இல்லை யார் ஒரு இது செட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்குள்ளேயும் அந்த பயம் ஏற்படலாமாங்க. என்னன்னா இப்போ பிரசன்ட்க்கு வந்து நான் விசிட்டிங் அஃபிஷியல்ஸ் யாராவது ஒருத்தர் மந்த்லி ஒன்ஸ் போய் விசிட் பண்ணிட்டாங்க, என்ன நடக்குது, ஏது நடக்குது, கைதிகள் கிட்ட நடக்குது, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடக்குதா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரிப்போர்ட்டாக கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணும்போது அந்த இருக்கக்கூடிய போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கும் ஒரு பயம் ஏற்படும். ஓகே, ஏன்னா இந்த சப்ரிவர்மன் கேஸ்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ள வார்டன் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல வந்து ஒரு விஷயம் எதிர்பார்க்காம 8 கைதிகளும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த கேஸ்ல இன்க்ளூட் பண்ணி. இந்த வழக்கில் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் ஒருவேளை போஸ்ட்மார்ட்டத்தில் காவல்துறை வைக்கக்கூடிய வாதங்கள் நேர் எதிராக வருதுன்னா சிறைக்கு அழிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது பண்ணுவாங்கள்ல, இப்போ எல்லாமே இந்த விசாரணைக்குள்ளே வருவாங்க தானே? எக்ஸாக்ட்லி. ஏன்னா சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் போது எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா இப்போ இதில் இன்னொன்று இருக்கு பாருங்க, அந்த 8 நொடி வீடியோ மட்டும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அதுலேருந்து வீடியோ கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உள்ளே கொண்டு வரப்படும். ஓகே, இன்னொன்று அவர் அரெஸ்ட் பண்ணி டேரக்டாக ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்தாங்களா, யார் கூட்டிகிட்டு வந்தாங்க, என்னென்ன நடந்ததுன்றத ஃப்ரம் த மினிட் இல்லை செகண்ட் ஆஃப் ஹிஸ் அரெஸ்ட் அதுலேருந்து ஆரம்பித்து அந்த ஈவினிங் கொண்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார் இல்லையா, அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வரப்படும். இது எல்லாமே வைத்து தான் இந்த கேஸ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கியே போகும். ஒருவேளை இது வந்து அருணாச்சலம் அவர்கள் வந்து காவல் கஸ்டடியில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் இந்த காவல் அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை வரும்? அகெயின் மர்டர் கேஸ் அங்கே ஃபைல் பண்ணப்படும். செக்ஷன் 103 ஆஃப் BNS மர்டர் கேஸ். இன்னும் அங்கே என்னென்னலாம் நடந்திருக்கு, ஒருவேளை அவங்க ஆதாரத்தை அளிக்க முற்பட்டிருக்காங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, சட்டவிரோதமாக அவங்க பவரை வந்து அவங்க பயன்படுத்தினது. ஓகே, இது எல்லாமே வச்சு கண்டிப்பாக அங்கேயும் அந்த மற்ற கேஸை நம்ம கொடுத்த மாதிரி அந்த உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஆயுதங்களை வச்சு அடிச்சிருந்தாங்கன்னா காசிங் ஹர்ட் வித் டேஞ்சரஸ் வெப்பன்ஸ், உச்சபட்ச தண்டனை அங்கேயும் ஒன்று லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் மரண தண்டனையாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். இல்லை ஒரு சட்டவிரோதமாக மது வந்து பதுக்கல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, விற்பனை பண்ணான்னு சொல்கிறாங்க. அதுக்காக காவல்துறை இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. ஒருவேளை அந்த இடத்துல இருந்தால் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாவில் ஒரு கான்செப்ட் ஸ்டில் இருக்குது, ரைட்ஸ் ஆஃப் அன் அரெஸ்டட் பர்சன்னு இருக்குது. நம்ம ஆஸ் பர் BNSS அதே மாதிரி நம்ம ஆர்டிகல் 20 clause 1, 20 clause 3 and 21 படி நம்ம பார்த்தோன்னா அரெஸ்டே பண்ணாலும் அவங்களுக்கும் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இருக்குது. எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாகனால நீதிமன்றம் ரீதியாகவும் நீதிபதி ரீதியாகவும் தான் அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு இருக்குது. எந்த ஒரு போலீஸ் அஃபிஷியலும் அரெஸ்ட் பண்ணால் அவங்ககிட்ட என்கொயரி அப்படின்னு அந்த என்கொயரியாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட்ஸ் இருக்குல்ல, என்ன இருக்குன்னு கேட்கணும். அதை மீறி வந்து அதுக்காக நான் அடிப்பேன், அவங்க மேலே என்னோட அக்ரெசிவ்னஸை நான் காட்டுவேன்னு எங்கேயுமே சொல்லலையே. அந்த மாதிரி காட்டுறது தவறுன்னு தானே எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாத ஒரு விஷயம் தான். அப்படி பண்ணுறவங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்க வந்து தே ஆர் லயபிள் அண்டர் தி லா. நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.